ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் தாய்மை தமிழ். இப்போ தான் எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை பற்றி நான் சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் தரேன். இந்த சேனல் எதுக்காக ஓப்பன் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னால், ஒரு கேர்ளுக்கு தேவையான எல்லா விஷயமும் இந்த சேனலில் அப்லோட் பண்ணப்படும். அதாவது ஒரு கேர்ள் அட்டென்ட் ஆகி மேரேஜ் பண்ணி அவங்க ப்ரெக்னன்சி சந்திக்கிறதுலேருந்து, ப்ரெக்னன்சியாக கஷ்டப்படுறதுலேருந்து, அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் கஷ்டப்படுறவங்களா இருந்தால், ரெகுலர் பீரியட்ஸ் வந்தும் அவங்க பேபி இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால், ஐயுஐ பண்ணி சக்ஸஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா, ஃபோலிக்கல் ஸ்டடி பண்ணி சக்ஸஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால், அப்படி இல்லாட்டி பிசிஓடியால் கஷ்டப்பட்டா, தைராய்டால் கஷ்டப்பட்டா, கருமுட்டை ஒழுங்கான வளர்ச்சி இல்லாமல், இம்ப்ளான்டேஷன் நடக்காமல், ப்ரெக்னன்சியாகவே அதுக்கப்புறமா பீரியட்டாக வாரது, இப்படி எல்லா பிரச்சனைக்கும் இந்த சேனலில் நான் ஒவ்வொரு வீடியோவை அப்லோட் பண்ணி எதனால் நடக்குது, என்ன பிரச்சனையாக நடக்குது, நம்ம எப்படி தவிர்த்து கொள்ளலாம் என்ற வரைக்கும் நான் எல்லாமே சொல்லுவேன். இந்த சேனலில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். டெய்லி நான் போடுற வீடியோவை செக் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க, ப்ரெக்னன்சியாக கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு சொன்னால், ப்ரெக்னென்ட் ஆகி, அதாவது நம்ம ப்ரெக்னென்ட் ஆகி டெஸ்ட்டில் பாசிட்டிவ் பார்ப்போம். ஃபஸ்ட் மந்த் கழிச்சு தான் பார்ப்போம். அதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட் மந்த் கவுண்ட் ஆகிடும். அப்படி தான் ப்ரெக்னன்சி கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் 4 வீக்ஸில் தான் நம்ம ப்ரெக்னன்சி டெஸ்ட்டில் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணால் 1 மந்த் கழிச்சிடும். அதுக்கு பிறகு இருக்கிற 2 மந்த்ஸ், டோட்டல் 3 மந்த்ஸும் நம்ம என்னென்ன சிம்டம்ஸுகள் அனுபவிப்போம், எது நம்ம அனுபவிக்கிற சிம்டம்ஸ் எல்லாம் நார்மல் தானா, எது நார்மல், எது அப்நார்மல், அப்நார்மலாக இருக்கிற சிம்டம்ஸை நம்ம எதை கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டணும் என்ற வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது சிம்டம்ஸே பீரியட் தள்ளி போகிறது தான். ஸோ நம்ம இப்போ 28 சைக்கிள் இருக்கிறவங்க, 27 சைக்கிள் இருக்கிறவங்களுக்கு 2 days 3 days தள்ளி போகும். அப்படி தள்ளி போனால் நம்ம ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். 2 லைன் அழகாக விழும். ஸோ விழுந்தோடனே சொல்லி நம்ம ப்ரெக்னென்ட்னு சொல்லி நம்ம ஃபுல்லாக ஹாப்பியாக இருப்போம். ஸோ அதுக்கு பிறகு நம்ம எப்படியுமே டாக்டர்கிட்ட எப்பயுமே நம்ம டெஸ்ட்டில் பார்த்து 2 daysலேயே நம்ம டாக்டர்கிட்ட போயிடணும். அதாவது ஒரு எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஏற்பட்டு உங்களோட பேபி யூட்ரஸில் இல்லாமல் ஃபெலோப்பியன் டியூப்பில் இருந்துட்டுன்னு சொன்னால் அது 40 daysலேருந்து வெடிக்கிறதுக்குரிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு 43 daysலேயே வெடிச்சிட்டு. ஸோ நம்ம அதுக்கு முதல் 40 daysலேயே நம்ம போயிடணும். அதுக்கு முதல் நம்ம 32 daysல பார்த்துட்டோம்னு சொன்னால் 32 daysலேயே நம்ம போய் பிளட் டெஸ்ட் பண்ணிக்கணும். ஸ்கேனில் விலங்கலாட்டி நம்ம பிளட் டெஸ்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம் யூட்ரஸில் இருக்கா, அப்படி இல்லாட்டி ஃபெலோப்பியன் டியூப்பில் இம்ப்ளான்ட் ஆகிருக்கான்னு சொல்லி. அது வந்துட்டு பீரியட் தள்ளி போகிறது. 2வது, ஹோமோன் நம்மளோட உடம்புல மாறி ஒர்க் பண்ணுறதுனாடி நம்மளோட செஸ்ட் வந்துட்டு டைட்டான மாதிரி இருக்கும். இப்போ நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணிட்டு இருந்த ப்ரா வந்துட்டு நமக்கு கணக்கு இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு 2வது, நம்மளோட ப்ரெஸ்ட் வந்துட்டு சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறத வந்துட்டு 2வது சொல்லலாம். 3வது, நம்ம சோர்ந்து இருக்கிறது, வாந்தி வாரது சொல்லலாம். எப்போ பாரு டயர்டாக எந்த ஒர்க்கும் பண்ண இல்லாமல், எப்போ பாரு தூங்கிட்டே இருக்கணும் போல், அந்த மாதிரி காலையில் எழும்பினா ப்ரஷ் பண்ணக்குள்ளே வாமிட் வாரது, சாப்பிட்டோன்னே வாமிட் வாரது, எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறது, அதெல்லாம் வந்துட்டு நமக்கு சிம்டம்ஸாக இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு நார்மல் தான். அடிக்கடி வந்துட்டு யூரின் போகிறது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நார்மல். சரியா? இது ப்ரெக்னன்சியில் ஒரு காமன் சிம்டம்ஸ். இது வந்துட்டு ஏன் நமக்கு வருதுன்னு சொன்னால், நம்மளோட கர்ப்பப்பை விரிய நம்மளோட யூரின் பையில் வந்துட்டு அது டச் ஆகும். அந்த வெயிட் வந்துட்டு டச் ஆகும். ஸோ டச் ஆகிறது நமக்கு எப்போ யூரின் போகிற ஃபீலே இருக்கும். ஸோ அந்த யூரின் போகிற ஃபீல் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்துட்டு யூரின் வந்துட்டே இருக்கும். யூரின் பையில் புஷ் பண்ணுறதுனாடி. ஸோ நமக்கு அந்த அடிக்கடி யூரின் போகிறதோ, ஒரு நாளைக்கு நம்ம 3லேருந்து 5 தரம் போடணும்னா ப்ரெக்னன்சி டைமில் நமக்கு 7-8 தரம் வந்துட்டு யூரின் போகும். இப்போ நான் போயிட்டு வந்தேன், அதுக்கிடையில் எனக்கு திருப்பி யூரின் வர மாதிரி ஃபீலில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நார்மல் தான். இது ப்ரெக்னன்சி டைமில் வந்துட்டு தூக்கம் வராமையும் இருக்கும், தூக்கம் கூடுதலாக வரும். அதாவது ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் ஜாஸ்தி ஆகிறதால ரொம்ப தூக்கம் கூட வரதான் வாரமாக இருக்கும். சிலவங்களுக்கு ஈவினிங் 2 மணிக்கெல்லாம் தூங்க தோணும். இப்போயே நம்ம தூங்கிடுவோம், இல்லாட்டி காலையில் எழும்பின உடனே திரும்பி தூங்க தோணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் நம்ம உடம்புல ஒர்க் ஆகிறதுனாலே நடக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நார்மல் தான். அடுத்த சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா மூட் ஸ்விங்ஸ் ஒரு நேரம் சிரிச்சிட்டு இருப்போம், ஒரு நேரம் கோவம் வரும். அது மாதிரி இப்போ நமக்கு யாராவது ஜோக் அடிக்காங்கன்னா அதில் சிரிக்க வேண்டிய ஜோக்குன்னா நம்ம கோவம் வரும். ஏன் இவங்க அதை பேசுகிறாங்க, நம்ம எரிஞ்செறிஞ்சு உழுவுற தன்மை வரும். சில பேருங்க ஹஸ்பண்டை கூட கண்ணில் காட்டையிலாமல் இருக்கேன், ஹஸ்பண்டை பார்த்தானே ஒரு எரிச்சலாக வரும். அப்படி கூட சிலவங்களுக்கு சிம்டம்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் நார்மல் தான்.
தான். அதை மாதிரி நம்மளோட வயிறுக்குள்ளே ட்ரெயின் ஓடுற மாதிரி ஒரு சவுண்ட் ஒன்று வரும். ஸோ அந்த சவுண்ட் வந்தால் கூட நம்மளோட உடம்பு ஸ்லோவாகிறதால கேஸ் மலச்சிக்கல் வாரது இல்லாட்டி நல்லா இது நம்ம இதுக்கெல்லாம் வந்து நல்லா தண்ணி குடிக்கணும். இந்த நம்ம வயிற்றுக்குள்ளே சவுண்ட் கேட்குறது, மலச்சிக்கல் பிரச்சனை, பாத்ரூம் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லாட்டி நல்லா தூரமாக போயிட்டே இருக்குது அப்படின்னாலும் இதெல்லாம் நார்மல் தான். இதுக்கெல்லாம் வந்து நல்லா தண்ணி குடித்தா தான் நல்ல. ஸோ ப்ரெக்னன்சி டைமில் வாட்டரை ஃபில் பண்ணி கொள்ளுங்கள். அதை மாதிரி அடுத்தது வயிறு வலி சிறு சிறு வலி ஏற்படுறது, வயிற்றில் இடுப்பில் வலி ஏற்படுறது, இதெல்லாம் வந்து யூட்ரஸ் வளர்கிறதால தான் இந்த வலி எல்லாம் ஏற்படுது. ஸோ இதுவும் வந்து நார்மல் தான். அதுக்கு பிறகு உணவு மேலே விருப்பம் சில டைமில் வெறுப்பு ஸோ உணவில் விருப்பம் அதிகமாக வெறுப்பு வாரதெல்லாம் நார்மலான விஷயங்கள் தான். சரியா? இதற்கு மேலதிகமாக ஹை ஃபீவர் வாரது, உடம்பு தாங்க இல்லாத வயிற்று வலி வாரது, ஜாஸ்தி ப்ளீடிங் வாரது, இது எல்லாமே வந்துட்டு அப்நார்மல். இது ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் அட்வைஸ் எடுக்கணும், டாக்டர்கிட்ட ஃபாஸ்ட்டாக போய் காட்டணும். இல்லை இது நார்மல் தானன்ட்டு வச்சுட்டுருக்கக்கூடாது. ஏதாவது உங்களை தாங்கிறதுக்கு மீறி நடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் டாக்டர்கிட்ட போகணும். ஸோ நாம் ஃபஸ்ட் செமஸ்டரில் என்னென்ன சிம்டம்ஸுகள் என்னென்ன நடக்கும்ன்றதை பார்த்தோம். ஸோ இதுக்கு மேலே இன்னும் ஏதாவது உங்களுக்கு வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்ன தேவைன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறேன். ஓகே, உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் தாய்மை தமிழ்.